எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு, ஆனி மாதம் 7ஆம் நாள். நாளை அஷ்டமி வளர்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் 4:50 வரை சித்தி, பின்பு வியாதிபாதம் நாம யோகம். இன்றைய கரணம் வணிசை. இன்றைய நட்சத்திரம் 3:16 வரை பூரம், பின்பு உத்திரம். சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். மகர ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டம். கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சொல்றோம் வழக்கமா நாம எந்த ஒரு விஷயத்த ஜோதிடர்களாக நவகிரகங்களின் தன்மையுள்ளதான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கு. கிரகங்களின் துணை இல்லாமல், கிரகங்களை காதல் கொள்ளாமல் ஒரு ஜோதிடம் பலிக்காது. கிரகங்களின் காதல் கொள்ளாமல், காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார்னில் அப்பதானே எந்த இறைவனை நமக்கு கொடுக்கிறார். அப்படின்னும் போது ஒரு ஜோதிடத்தின் தன்மை, ஜோதிடத்தின் வெற்றி அப்படின்னும் போது கிரகங்கள் இல்லாமல் இல்லை. அந்த கிரகங்கள் தான் எங்களுக்கு கடவுள். புரியுதுங்களா? இப்போ அதனால பழி தீர்க்கப்படுவர்களும் ஜோதிடர்களாக தான் இருப்பாங்க. சொல்றாங்களா, கர்மா நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அவரை சமாளிக்கக்கூடிய தன்மை அவருக்கு இறைவன் கொடுப்பார். கொடுக்க மாட்டார்லாம் இல்லை, எல்லா விஷயமும் உண்டு. கர்மாவை சொல்றதுக்குங்கிறத விடவும் இந்த கிரகம் இந்த நிலையில் இருந்தால் இது வரும் அப்படிங்கிறதுனால தான். அப்ப அந்த கிரகத்தின் உங்களுக்கு நன்மை செய்து பலனை அவர் அனுபவிக்கிறார். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணம் கிரகங்கள். கிரகங்களுக்கு அதிதேவதைகள். இப்ப எல்லாத்துக்கும் அதிதேவதை அப்படிங்கும்போது சிவன் தான். எல்லாத்துக்கும் அதிதேவதை பெருமாள் தான். இப்ப இருவரும் தெய்வங்கள் ஆதிபராசக்தி தான். இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் தெய்வங்கள் உண்டு. இப்ப ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம ஆதவனை வழிபடுங்க, இப்போ சூரிய பகவான் வழிபடுங்கன்னு சொல்றோம். அப்ப சூரியனே இந்த பிரபஞ்ச கடவுள், கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். புரியுதுங்களா? யார் எங்க போனாலும் அவங்க 2 பேரும் அவங்க வேலையை செய்யறாங்களா இல்லையா? சூரியன் வருவதும் சந்திரன் வருவதும் யாராலே? இது யாராலேயும் கிடையாது. இறைவன் ஒரு செட்டப் பிளான் போட்டு கொடுத்துட்டாரு. இந்த பிளான் பிரகாரம் நீங்க செய்யுங்க. மக்கள் அந்த பிளான் பிரகாரம் இருந்தானா அவங்க நல்லது நடக்கட்டும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? கலியுகத்தில் கொடுமைகள் இன்னும் நடக்க காத்திருக்கிறது. நம்ம கலியுகத்தோட என்ட்ரன்ஸ் கேட்ல இருக்கிறோம். இன்னும் போக போக எத்தனையோ ஆண்டுகள் யுகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதனால இப்போ இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, நாம சங்கீர்த்தனமும் இறை வழிபாடும் உங்களை மாற்றும். சரி, ராசி பலனுக்கு போகலாம். மென்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு ராசிக்குள் இருந்த செவ்வாயின் பயணம் இன்றுடன் பயிற்சியாகிவிட்டது. ரிஷபத்திற்கு செவ்வாயின் பயணம்ங்கிறது ஒரு வித லாபங்களை ஏற்படுத்தி தரும். பய உணர்வு உங்களை விட்டு போகும். நான் இத்தனை நாள எல்லாம் செஞ்சேன், எதுவும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இனி கொஞ்சம் வாய்ப்புகள் மாறுகிறது. ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகும்போது என்னாகுறாங்க, வார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் வந்துடும், தெளிவு பிறக்கும், நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. இந்த நாள் பயம் விலகுகின்ற ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்குள் 12ஆம் இடத்துக்குரிய அதிபதியின் தன்மையும் 7 கிரகம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாயின் வரவு உங்களுக்கு லாபமா இருக்குமானா இருக்கும். புரியுதுங்களா? பயந்து கொண்டிருந்த வேலைகள்ல இருந்து வெற்றி பெறுவீர்கள். பயம் தேவையில்லை. நம்ம சொல்ற விஷயங்கள்ல வழக்கமா நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், சில வார்த்தைகள் எப்படி மாறாது. நடந்தால் நாடே சொந்தம், படுத்தால் பாய் கூட பகை. இதனால சோம்பேறித்தனமா இருந்தோம், ஒரு விஷயம் செய்யாம இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.
நிறைய லாபங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் கிடைக்கும், கொண்டாட்டங்கள் உண்டு. அபரிதமான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுனராசி என்பவர்களே, சூரியனின் வரவு, சூரியனின் பயணம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பு. எப்படின்னா, முயற்சி ஸ்தானாதிபதி ராசிக்குள் இருக்கிறார் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்பான பலன்களையும் காத்திருக்கு. ரெட்டிப்பு லாபம், அரசாங்கத்தால் வரக்கூடிய ஒரு நன்மைகள் நடக்கும். திருவாதிரை புனர்பூசம். ஒரு கல்வியில் தேர்ச்சி பெறாத ஒரு மாணவன் கூட இந்த காலகட்டத்தில் தேர்ச்சி பெற்றுருவான். கல்வியே முடியல, ஆனா இருந்தாலும் புதிய கல்விக்குள்ள போய் சேர்ந்துருவான். அந்த அளவுக்கு கல்வியாகட்டும், தொழிலாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும் புதிதாக கிடைக்கின்ற அமைப்பு மிதுனத்திற்கு இன்று உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தமட்டில் குரு சுக்கிரன் சேர்க்கை, நன்மைகள் ஏராளம். இதுதான் நடக்குன்றதான் கிடையாது. புனர்பூசமாகட்டும், பூசமாகட்டும், ஆயில்யமாகட்டும் எல்லாமே சிறப்பா நடக்கும். தேவையில்லாமல் இந்த சளி தொந்தரவு வந்து நீங்கும். மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கவனமா இருக்கணும். உணவு முறையில கட்டாயம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயமா எடுத்து சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உணவும் சரி, வாழ்க்கை முறையும் சரி இந்த நாள்ல சிறப்பான நாளாக இருக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இதனால சிறப்பு. சந்திரனின் பயணம், எதிர்பார்ப்பு கூடுதல், ஆனா எதிர்ப்புகள் வலுக்கும். எங்க எதிர்ப்பு வலுக்கும்? வீட்டுக்குள்ளேயே வலுக்கும். புரியுங்க? எந்த வயதினரா இருந்தாலும் சரி, இது போவாத, இந்த இடத்துல விளையாட போவாதுன்னா விட்டுன்னு போகக்கூடாது. நான் போயே தீருவேன், சண்டை செஞ்சே தீருவேன்னா இதெல்லாம் உங்களுக்கு எதிராக போய் நிற்கும். கவனமாக இருப்பது சிம்மத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பான பலனை தர காத்திருக்கும். கவனமா இருங்க. சந்திரனின் பயணம்ங்கிறது வந்து ஒருவித நன்மைகளே தந்திருந்தாலும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். கவனம். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம். புரியுதுங்களா? தேவையில்லாம கோவப்படுவீங்க, அதை மட்டும் கவனம் பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? ராசி அதிபதி அப்படின்னு எடுக்கும்போது பாத்துக்கிறோம் நமக்கு அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கறத. ஏன்னா இங்க இவரோட பயணம் நல்லா இருக்குது இல்லையா? அந்த பயணம் நமக்கு உங்களுக்கு வெற்றியை தருமானா தரும். எதிர்பார்ப்புகள் கூடி வருகின்ற அமைப்பு, எதிர்பார்ப்புகள் வெற்றிகரமா நடக்கின்ற அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த நாள்ல கிடைக்கின்ற அமைப்பில் தான் இருக்கு. அதனால சினம் தவிர்த்து வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்புகள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செலவுகள்லாம் போயிடும், மகிழ்ச்சிகள் வரும், மறதிகள் உங்களை விட்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு ஆப்டான இருக்கிற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள்ல இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. எப்பவுமே பக்தி மேலோங்கும், செயல்பாடு கூடும். உங்களால முடியாத விஷயமே எதுவுமே கிடையாது. நான் நினைச்ச இறைவன் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறும். மகிழ்ச்சிகள் கூடுகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரை பலபட பாராட்டி ஏமாற்றப்படுவீர்கள். கவனமா இருங்க. உன்னாலதான் முடியும் சொல்லுவாங்க. கடைசியில அதுவே ஏமாற்றத்துக்கு விட்டு செல்லும். அதனால கவனம் இந்த நாளில் இருப்பது சிறப்பு. தொழில் வகையிலும் கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாள். சந்திராசிரமம் இருக்கு, அதுலலாம் யோகம். அப்படின்னா வாய்மூடி மௌனியாக இருப்பது சிறப்பை தரும். கவனம் வந்து எப்போதுமே இருக்கணும். மகரத்தை பொறுத்தவரை எப்போதும் கவனமாக இருக்கணும். எல்லாமே நம்மளால முடியுதுங்கிறத விடவும் இறைவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாருங்கிறத விடவும் தான் கவனமா இருக்குன்னு சொன்னல. இந்த அன்னையின் வழிபாடு, சந்திராசிரமம் இருக்கிறதுனால இதையும் புதிய முயற்சி செய்யக்கூடாது மட்டும் தான் சொல்றோம். அன்றாட பணிகளை சரிவர செய்து வாருங்கள். இந்த நாளில் உங்களுக்கு சில விருந்து போசர் அன்னைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சி. அவிட்டம், சதயம், புரட்டாதி ரொம்ப டாப் மோஸ்ட். எல்லாமே சிறப்பா இருக்கு. மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கையில கலந்துப்பீங்க. இந்த நாள் நல்ல ஒரு உணவு சாப்பிட்டேன், நல்லா மகிழ்ச்சியா இருந்தேன். சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரிதான். கும்பத்திற்கு நல்ல வரவுகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. சனியின் பயணம் உங்களை இட்டு செல்கின்ற அமைப்பு உங்களை வந்து வேற லெவல் கொண்டு போய்கிட்டே இருக்குது. பயணம் பண்ணுங்க, வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள்.
மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் உங்கள் ஆர்வம் எதை நோக்கி செல்கிறது என்பதுதான் இங்க விதி. உங்களுடைய ஆர்வம் எதை நோக்கி செல்கிறது தான் விதி. ஏன்னா ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, உச்சத்துக்கு போயிட்டாரு, எல்லாமே கிடைக்கும். 10 கூடையவரே அவரு தான். அப்போ பூர்வீக சொத்து, 10 சொந்த பந்தங்கள், தனித்தன்மையா நிலையெடுத்து காட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கு. புரியுதுங்களா? நல்ல ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.